கரை உரண்டு ஓடக்கூடிய இந்த வைகை ஆத்த கடக்கணுமே. கடந்து போகணும் இல்லையா? கடக்கணும்னா நம்ம என்ன செய்ய? ஐயோ என்ன பண்றது? ஆடு மாடுகளும் நிக்கி. சரி, அது மட்டும் இல்ல, ஆடு மாடுகளோடு இந்த சின்னஞ்சிறு பிள்ளைகளும் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆமா, அவங்க குட்டிகளும் குழந்தைகள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போகணுமே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணும் போது, சரி என்ன என்ன செய்வோம் என்று யோசனையும் செய்வாரா. என்ன செய்வோம் ஏது செய்வோம் என்று என்ன அவர்கள் எண்ணுகின்ற வேளையில் பார்த்தார் கலிங்க கோனார். என்ன பண்ற? ஆத்துக்குள்ள இறங்க முடியாது. ஆமா, மக்கள் எல்லாம் நடந்து போக முடியாது. ஆடு மாடுகள் கரையை தாண்டி போக முடியாது. சாதாரணமா இருந்தா நீச்சல் அடிச்சு கரையை கடக்கலாம். ஆமா, கடந்து போயிடலாம். இடுப்பளவு இருந்தாலும் அரை இளவு இருந்தாலும் அதை கடந்து போகலாம். கடந்து எல்லாரும் போயிடலாம். வெள்ளம் பெருக்கெடுத்து வரும் போது இதை கடந்து போகணுமானா பாலம் மாதிரி ஏதாவது அமைந்தாத்தானே போக முடியும். நம்ம மேலே ஏறி நடந்து அந்த இடத்தை கடக்கலாம். ஆமா, ஆடு மாடை கொண்டு சேர்க்கலாம். அப்படி என்று சொல்லி கலிங்க கோனார் தன் மகளையே அழைத்து அழைத்த கன்னியவள், எம்மா என் பெண்குடியே, நான் பெற்ற திருமகளே, உன் மனதிலே நம்ம தெய்வத்தை நினைச்சு நம்ம குல தெய்வத்தை கும்பிட்டு கண்ணபுரான் என் பெருமாளை நினைத்து நாமல் இந்த ஆட்சியை கடக்குவதற்கு அங்கு உள்ள மரம் இங்கு சாய வேண்டும், இங்கு உள்ள மரம் அங்கு சாய வேண்டும். அப்படி சாயம்னு சொன்னா ரெண்டு மரமும் சேரும் போது ஒரு பாலமாகும். நம்ம கடந்து போகலாம் அப்படின்னு உன் வாயால் கடவுளை நினைத்து நீ கும்பிட்டு வணங்கம்மா அப்படின்னு எல்லோரும் தெய்வத்தை நினைங்கி வணங்கினாங்க. கலிங்க கோனார் திருமகள் தன் வாயால் சொல்லி கடவுளை நினைத்து வணங்கும் போது வாயாலே சொல்லுவார், வைகையாறு முன்னாலே அங்கிருந்து இங்கு சாய மரம் இங்கிருந்து அங்கு சாய அப்போ சொன்ன வாக்கு பலிக்கும் போது மரம் அதுவும் சாயும் போது ஒரு பாலம் போல அமையுதையா பாலாறு வைகை அப்பம் பாலாறு வைகை ஆடு மாடை மேய்த்தல்ல இக்கரையில் இரண்டல்லவோ அக்கரைக்கு அப்போ அக்கரைக்கு போகும்போது இக்கரையில் இருந்த அக்கரைக்கு போனார்கள். கலிங்க கோனார் மகன் சொன்ன வாக்கு பலித்தது, கடவுளே வழிவிட்டார். அப்ப கண்ணபுரான் கடவுளார் அருளால அந்த மரம் ரெண்டும் சாய மறுகரைக்கு போனார்கள். மறுகரைக்கு போய் நின்று கொண்டு மரம் சாய்ந்தத சாய்ந்த மரத்தை அப்படியே போடக்கூடாது. அப்படியே போட்டோம்னு வைகி பட்டாணி சாய்வு தப்பிச்சு போயிட்டாங்கன்னு நினைப்பான். நவாப்பு தப்பிச்சு போயிட்டோம் நினைப்பான். புன்னால தொயந்து வந்தாலும் கரையை கறக்கணும்னு வருவான். அப்படியானா சாய்ந்த மரம் நிமிர வேண்டும், சக்தி கொண்டு நிக்க வேணும் அல்லவா. அவ தெய்வத்தை மனதில நினைத்து கலிங்க கோனார் திருமகள் கன்னிப்பெண் மறுபடியும் வாக்குரைத்தார், சாய்ந்த மரம் நிமிர வேண்டும், நிமிர வேண்டும் என்று சாமியத்தான் நினைப்பாள்.
விளக்கு பழித்து சாய்ந்த மரம் அப்படியே நின்றது. சாய்ந்த மரம் நிக்க இவர்கள் இக்கரையில் இருந்து அக்கறை கடந்தார் பாருங்க. சரி, கடக்குகின்ற நேரத்தில் என்னையா நடக்கு? நவாப்பு பார்த்தா போனவங்க இவ்வளவு நேரமாகுது இன்னும் திரும்பி வரலையே, இன்னும் அண்ணா இருந்த வரலையே. மந்திரிய கூப்பிட்டா, ஏ மந்திரி, போனவங்க இன்னும் திரும்பி வர, நீ போய் பார்த்துட்டு வா, போய் பாட்டு வா, என்ன பண்றாங்கன்னு பாரு அப்படி என்று சொன்ன போது அந்த நவாப்பு மன்னனுடைய வார்த்தையை கேட்டு கேட்டு அரண்மனையை விட்டல்ல மந்திரியும் ஓடி வாராரு. ஆயர்குலம் அரண்மனையில் அவசரமா விளக்கு எரியுது. ஆளை பார்த்தா காங்கலிய. ஒரு நாளைக்கு ஒரு ஆளையும் காணுமே. கிழவிதான் இறந்து விட்டா. ஆமா, நம்ம என்ன செய்ய போறோம், ஏது செய்ய போறோம், மன்னன் வேற நம்மள போய் பார்த்துட்டு வர சொன்னாரன்னு மந்திரி முழிக்கான். சரி சரி, நம்ம அரண்மனைக்கு போய் அரச மன்னன் கிட்ட சொல்லுவோம். சொல்லுவோம். எந்த அரண்மனைக்கு திரும்பி வாரா? அரண்மனைக்கு திரும்பி வா. அரசனிடம் சொல்ல போது நவாபு மன்னன் மீசை ரெண்டும் துடி துடிக்க அவள் மின்னல் போல திரட்டி அரண்மனையை விட்டு வாங்கடா போவோம், இறைச்சி சாப்பிடாம நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டாங்க. ஏமாற்றி சென்றவர்களை இதோடு விட கூடாது என்று அவன் தென் திசையாக அவர்கள் போன பாதையாக அவன் படையை திரட்டி கொண்டு குதிரையிலே வாரான். அவன் குதிரையிலே வாரும் போது அவன் வைகை ஆறு பக்கத்தில் வாரானே அரச மன்னன் அக்கரையில் இருப்பாரா ஆயர்குல மக்கள் நம்ம தேடி வந்தவங்க இவங்க அக்கறைக்கு போயிட்டாங்களே, அக்கறையில இருக்காங்களே, இனிமே என்ன செய்ய முடியும்? அதானே இவங்களை எப்படி போய் நம்ம பிடிப்பது? அவங்கள தெய்வமே வழிவிட்டு அக்கறையில சேர்த்துச்சு. ஆமா, இதை அவன் தெரியாம இக்கரையில
அவங்க சொன்னத மாதிரி இவன் வாக்கு சொல்லி போக முடியுமா? முடியாது. அந்த தெய்வத்து அனுகிரகம் கிடைக்காது இல்லையா? வாக்கு சொன்னா தான் பலிக்குமா? பலிக்காது. கிடையாது. என்ன செய்வோம் ஏது செய்வோம்னு தெரியாம சரி இனி நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. ஆமா. வேற வழியும் இல்ல, வைகை ஆத்த கடக்கையும் முடியாது. முடியாது. அப்படி என்று ஆமோ நவாப்பு அரச அரச அவன் அரண்மனைக்கு திருப்புவான். அப்படின்னு சொல்லி வந்த வழியா திரும்பிட்டான். திரும்பினா அப்ப இவங்க பக்திக்கு தெய்வம் துணை இருந்தது இல்லையா? துணை இருந்தது. அவன் இறைச்சியை சாப்பிட்டான், மாமிசத்தை அருந்தினா. அவன் வந்த வழியா புறப்பட்டு போனான். சரி. தெய்வத்துக்கு பட்டு பயந்து தெய்வத்தின் மீது உள்ள பக்தியோடு இந்த யாதவர் குல மக்கள் எல்லாம் இறைச்சி அருந்த வேண்டாம்னு அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு வந்தவங்க. அப்ப எவ்வளவு ஒரு அன்பு இருக்கும் தெய்வம் மேல. தெய்வத்து மேல பக்தி உண்டு இல்லையா? அவர் வாக்கு சொல்லி பழித்து வைகை ஆத்தை கடந்து நிற்க இந்த பொன்னான வேளையிலே சரி பாடும் நாமளுக்கு பரிசளிக்க வேணும் என்று அன்பும் பண்பும் பாசங்களும் நிறைந்த நாமளுக்கு பரிசளித்த அன்பு உள்ளம் வில்லுப்பாட்டு அருமை நாமல் அனைவர்களும் பல்லாண்டு பல கோடி நூற்றாண்டு வாழ்க வாழ்கவென்று நாமல் வெள்ளிசை அன்பு பாராட்டி வாழ்த்துக்களையும் தெரிவித்து நாமளுக்கு பரிசளித்த அன்பு உள்ளங்கள் வாசுதேவன் நல்லூரிலே வாழ்வாங்கி வாழ்ந்து வரக்கூடிய ஏ சண்முக விநாயகம் அவர்கள் ஐயா அன்பு கரத்தாலே ஏ சண்முக விநாயகம் சைவ உணவகம் சார்பாக சைவ சாப்பாடு வாசுதேவன் நல்லூர்ல ஒரே நேரம் அங்கதான் போனோம். அப்படியா? போய் அவர் ஹோட்டல்ல ஹோஸ்டல்ல சாப்பிட்டுட்டு தான் போனோம். நான் நினைச்சேன் என்ன உணவகம் போட்டிருக்கேன் நான் சொல்லுதேனே நினைச்சேன். ஆமா நீ சொல்லிட்டியா? அம்மா போய் சாப்பிட்டு தான் போனோம். இப்ப நாயிலே வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். அண்ணாச்சி தர்ம புண்ணியமா எதை கேட்டாலும் கொடுப்பாரு. அப்படியா? ஆளுக்கு ஒரு 20 இட்லியை சாப்பிட்டுட்டு ஒரு 4 வடையை சாப்பிட்டுட்டு சரி ஒரு 2 காபி குடிச்சிட்டு இன்னும் வேற எதுவும் உண்டா? அப்படியே வீட்டுக்காரிக்கு ஒரு 4 தோசையை வாங்கிட்டு போவோம். வீட்டுக்காரிக்கு 4. ஆமா. உனக்கு 20. ஆமா பரவாயில்ல. அது குறைஞ்சு சாப்பிட்டா என்ன சாப்பிட்ட மாதிரி இருக்கு. உனக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. நல்ல உண்பவன் தான் உரம் வைப்பான். காலையில உரம் போடுவான். அப்படின்னா என்ன? அதென்ன நல்லா சாப்பிட்டவன் தான் நல்ல உழைப்பான். ஆமா இப்படி சொல்லி தானே எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அம்மா கூட பொருள சரிதானே? சரி. ஏ சண்முக விநாயகம் அவர்கள் சைவ உணவகம் சார்பாக ஐயா அவர்கள் நாமளுக்கு ஆமா அன்போடு 101 லட்சத்தை அன்பளிப்பாக அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக ஸ்ரீ பலவேசக்காரன் கோமரத்தார் சார்பாக அமிதம் மாஸ்டர் முத்தையா அவர்கள் சார்பாக சடையப்பபுரத்தை சேர்ந்த சரி ஐ முத்தையா அவர்கள் அன்பு கரத்தாலே நாமளுக்கு அவர்களும் 101 லட்சத்தை அன்பளிப்பாக அள்ளி கொடுத்து உள்ளார்கள். பரிசளித்த அன்பு உள்ளங்கள் செல்வ சீமான்கள் பூமான்கள் எல்லாம் சமையல் மாஸ்டர் அப்படியா? பரவாயில்ல. நான் கண்ணாடி வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். அப்படியா? சமையல் மாஸ்டர் சமையல் பண்ணாருன்னு வச்சுக்கோ என்ன ஒரு அழகுல பண்ணுவார் தெரியுமா? எப்படி? சாப்பிட்ட வாய் கூட வரும். அண்ணாச்சி கை பக்குவம் வந்து அவர் சமைச்சு வச்சிருந்த நம்ம சாப்பாடு சாப்பிட்டோம்னா சரி நம்ம தூக்கத்துல கூட கையை நக்குவோம். அப்பேற்பட்ட பக்குவம் ஒரு கை பக்குவம். அப்படியா? ஆமா அண்ணாச்சி கை பக்குவம் தூக்கத்துல கூட கையை நக்குவோம். தூக்கத்துல அந்த பழக்கம் இருக்கணும். ஆமா இருந்தா தான் நல்லா தூக்கம். அண்ணாச்சி பக்குவம் கை ருசி. ஆமா அவள டேஸ்ட் பாத்துக்கோ. அப்பேற்பட்ட புண்ணியவான் சமையல் மாஸ்டர். ஆமா பரிசளித்த அன்பு உள்ளங்களும் அருமை செல்வ சீமான்களும் இறைவனுடைய அருளால் எப்படி வாழணும் தெரியுமா? எப்படி அண்ணே? வாழ வேணும் தாமி வளர வேணும் மலை முருகனோட அருளாலே திருவட்டையனோட அருளாலே
அந்த பகவானை திருவேட்ட ஐயனை வணங்குகிறோம் ஐயா. வணங்குகிறோம் சுவாமி. அப்படியாகவே இருக்கும் போது இந்த ஆயர் குல மக்கள் எல்லாம் யாதவர் குல மக்கள் எல்லாம் அவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி பாலாறு வைகையை கடந்து நிற்க சற்று நேரமாச்சு. சரி ஆற போற ஏன்னா அவசரமா வந்தாங்க பாரு. ஆற போற சற்று நேரம் கலைப்பாரு. சரி இங்கிருந்து நாமல் புறப்பட்டு தென் திசையாகவே எங்கே எங்கே போவோம் என்று சொல்லி எல்லோரும் ஒன்று கூடி அவர்கள் எங்கே வருகின்றார்கள் தெரியுமா? எங்கெல்லாம் வைகை ஆறுதலை கடந்து வைகை ஆறுதலை கடந்து யாதவ மக்களே ஆயர்வாடி தன்னை விட்டு ஆயர்வாடி அவர் தென் திசைய வாரார். கண்ணபுரானை கண்டு தரிசித்தார்கள். கண்ணனை பார்த்து வணங்காம போக முடியுமா? நம்ம குலதெய்வம் இல்லையா? முடியாது இல்லையா? கண்ணனை கண்டு தரிசித்து திருவில்லிபுத்தூர் தன்னை கடந்து அவர்கள் எங்கே எங்கே வருகிறார் தெரியுமா? எங்கிருந்து வருகிறார்? அவர் திருவில்லிபுத்தூரில கோவில் பாதை கூடி நாச்சியார் அம்பிகை நலமோடு வணங்குவாரா நாச்சியாரம்மையை நலமோடு சுற்றி வந்து அந்த தாயவும் வணங்கி அங்கிருந்து அன்று இரவு அங்கு தங்கி மறுநாள காலையிலே ஸ்ரீவில்லிபுத்தூர் தன்னை விட்டு தென் திசையாகவே காலெடுத்து கால்நடைகளை பத்தி கொண்டு என் யாதவர் குலமக்கம் கோனார் குலம் மக்கள் எல்லாம் அவர் எங்கே வருகின்றார்கள்? ராஜாக்கள் வாழுகின்ற ராஜனல்ல பாளையத்தில் நலமோடு
ஓத்தூர் தனை கடந்தால் சேத்தூர் விட்டு வாசுதேவநல்லூர் சிந்தாமணியும் தனை கடந்து அத்துவான காட்டு வழி வராங்க. இப்பமெல்லாம் பஸ் இருக்கு, பைக் இருக்கு, சைக்கிள் இருக்கு. இந்த காலத்துல தான் காரு, ட்ரெயின், பஸ் எல்லாம். வைத்தியாரமே காலம். அப்ப வந்து பஸ் கிடையாது. நீ அப்பந்தானே பிறந்த? அந்த வைத்தியாரமே காலம் தான் பிறந்தேன். அப்ப வந்து பஸ் கிடையாது. ரொம்ப இந்த மாதிரி பைக் ஆட்டோலாம் கிடையாது, வேன் கிடையாது, எக்ஸல் கிடையாது, டிஎஸ் 50 கிடையாது, எந்த பைக்குமே கிடையாது. கால்நடையா தான் நடந்து. அப்ப பூராமே கால்நடை நடராஜன் பஸ் தான். ஆமா, பூரா நடராஜன் பஸ் தான். இந்த மாதிரி ரோடு, தார் ரோடு, ஆமா, சிமெண்ட் ரோடு, ஆமா, இப்படி எல்லாம் அப்ப இல்ல. கிடையாது. அப்ப பூராமே இந்த மண் தடம் தானே. ஆமா, பொட்டணத்துல வந்து நல்ல கெட்டிச்சோர கட்டி வச்சுக்கிட்டு, ஏட்டில முடிஞ்சு வச்சுக்கிட்டு, சரி, திருச்செந்தூர் கோயிலுக்கு நடப்பாங்கடா. அப்படியே திருச்செந்தூர் கோயிலுக்கு மாதாந்தான். ஆமா, மாதாந்தான். மாதாந்தான் போனாலும் சரி, சாமி கூட போனாலும் சரி, நடந்துதான் போவாங்க. ஆமா, ஒரே நடராஜன் பஸ் தான். ஆமா, இந்த மாதிரி பஸ் கிடையாது, வண்டி கிடையாது. அப்படியா அந்த காலத்துல? வைத்தியாரமே காலம் தானே. சரி, அப்ப இப்படி கால்நடையாகவே வரும்போது அது அந்தி நல்ல கருக்கலாச்சு, அரச்சாம வேலையாச்சு, முந்தி நல்ல கருக்கலாச்சு, முதற்சாம வேலையாச்சு, அமர்ந்திருக்கும் வேலை மாலை கருக்களி, உருண்ட பார தன்னதி, உருண்ட பார தன்னதி, உட்கார்ந்து இருப்பார் அவர்கள் உட்கார்ந்து உருண்ட பார தன்னதி, உட்கார்ந்து இருக்கும் போது உருண்ட பாறையிலே வந்து மக்கள் எல்லாம் மாற போற நடந்து வந்த களைப்பில அத்தனை பேரும் அமர்ந்திருக்கிறார்கள். ஏன்னா சாயங்கால நேரம் ஆச்சு பாரு. சாயங்கால நேரத்திலே வெளிச்சம் ஏற்றி ஒத்த பந்தம் தெரிவதென்ன, ஓடி எங்கே பார்க்கும் போது ஒத்த பந்தம் எரிந்து கொண்டிருக்கிறது. கலிங்க கோனார் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் மட்டும் தனியா உட்கார்ந்து இருக்கிறார். தனியா உட்கார்ந்து நினைக்காரு, என்ன நினைத்தார்? நம்ம இப்படி புறப்பட்டு வந்துட்டோமே, மக்கள் எல்லாம் இப்படி நின்று கொண்டிருக்கிறார்களே, நம்மள நம்பி வந்துட்டாங்களே, நேரமாகி விட்டதே அப்படின்னு தன்னந்தனிமையாகவே உட்கார்ந்து அவர மனமதியில வருத்தங்கோ, மனமதியில வருத்தங்கோ, தன்னந்தனிமையாக கலிங்க கோனாரு உட்கார்ந்திருக்கும் போது இறைவனால் ஆகப்பட்டவர் இவர் இருக்கக்கூடிய கவலையை கண்டார். கண்டு இப்படி எல்லாம் இந்த கலிங்க கோனார் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறானே, வருத்தத்தோட இருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது இந்த பொன்னான வேளையிலே பாடும் நாமளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று பரிசளித்த அன்பு உள்ளம் யாரெல்லாம் திருநீலகண்டன் வகையரா சார்பாக புளியங்குடி கணேசன் லாலா கடை வைத்திருக்கக்கூடிய புளியங்குடி கணேசன் லாலா கடை குடும்பத்தினர் சார்பாக லாலா கடைன்னா மிட்டாய் கடை, அதாவது சாப்பாடு சாப்பிட ஆள் இருக்கு, சரி, பண்ட மலகார வாங்கணும்னா ஆள் இருக்கு, சரிதான், வீடு கட்ட ஐயா குத்தனாரு அப்பல வந்தாச்சு இருக்காரு. ஆமா, நமக்கு எது வேணுமோ எதை கொடுக்கணுமோ அதுக்கெல்லாம் ஆள் இருக்கு. புளியங்குடியில இங்க லட்ட உடைச்சாச்சு, பூசை அப்பலே போட்டுக்கணும், உடைச்சாச்சு. புளியங்குடியில எங்க இருக்கு கடை? பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல தான். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயா?
ஆமா சரி விடிய காலம் போவோமா? போவோம். அங்க எல்லாரும் வாரோம். நேத்து நைட் வரோம், சாயந்தரம் வரும்போது சரி சாரல் டிவி அண்ணாச்சி நம்மளை பாத்துக்கிட்டாரு. அண்ணாச்சி காணும் எங்க நிக்காரு நம்மளை கூட்டி போய் ஆமா கடையில 6 சாப்பாடு வாங்கி கொடுத்து. அடே அப்பா 4 ஆமா 4 சாப்பாடு, ஆளுக்கு ஒரு ஜூஸ் பழ ஜூஸ் வாங்கி கொடுத்து. எனக்கு மட்டும் நெல்லிக்காய் ஜூஸ். நான் எப்போதும் நெல்லிக்காய் ஜூஸ் தான் குடிப்பேன். சுவாசனை கொடுத்தா 1 கிலோ ஆரஞ்சு பழம் நம்ம சாரல் டிவி அண்ணாச்சி இத்தனையும் வாங்கி கொடுத்தாரு. ஜூஸ் அதனால இந்த காலையிலயும் போயிருவோம்னு நினைக்க. அவன் இன்னும் காலையில விடிஞ்ச உடனே போய் நம்ம அண்ணாச்சி லாலா கடையில ஆமா அங்க வீட்டுல போய் கடையில போய் காலை டிஃபன் முடிச்சு தான் போகணும் வீட்டுக்கு. புளியங்குடியிலே கணேசன் லாலா கடை குடும்பத்தினர் சார்பாக திருநீலகண்டன் வகையரா சார்பாக நாவலுக்கு 101 லட்சத்தை அன்பளிப்பாக அள்ளி கொடுத்துள்ளார். அவர்களுக்கு அடுத்தபடியாக கரிமளம் வந்த நல்லூரை சேர்ந்த கருணாகரன் அவர்களும் பார்வதி அவர்களும் ஜெயசுந்தர் அவர்களும் செல்வ மீனா அவர்கள் சார்பாக நாமளுக்கு அள்ளி பணம் கொடுத்து ஆதரிக்க வேண்டும் என்று 201 லட்சத்தை நாமளுக்கு 2 கோடியாக அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்தவர்கள் ஐயனுடைய அருளால ஆள் போல இளைத அருகுது போல் ஓங்கி போல முசியாமல் செய்யும் தொழில்களெல்லாம் செழித்து ஓங்கி இறைவனோட அருளாலே கையிலை பகவானுடைய அருளாலே பலகாலங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று ஐயனை வணங்குகிறோம் ஐயா. அப்ப இந்த கலிங்க கோனார் கவலை கொண்டிருக்க அவர்களிலே ஒருவர் அருளாகவே தோன்றி நான் வந்திருக்கிறேன் அப்பா உங்களை காப்பாற்ற கந்தன். நீங்க அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம் அருங்கவலை உங்களுக்கு வேண்டாம் உங்களை ஆதரிக்கத்தான் நான் வந்திருக்கேன்ப்பா நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்ன உடனே அப்ப கலிங்க கோனார் சொன்னார் எங்களை நீ காத்து வந்தேன்னு சொன்னா ஐப்பசி மாதத்துல கடைசி சுக்கிர வாரத்துல உனக்கு பொங்கலிட்டு புகழோடு உன்னை நாங்க வணங்கி வாரோம் அப்படின்னு சொன்ன உடனே கலிங்க கோனாருடைய வாக்கின்படி ஆதி காலம் முதல் இன்றைக்கு வரைக்கும் இதே ஊர்வாசிகள் எல்லாம் ஒன்று கூடி ஐப்பசி மாதம் கடைசி சுக்கிரவாரத்தன்று ஒரு பான பங்களிட்டு ஒரு கடாயும் பலி கொடுத்து பூஜை முடிப்பது இன்னைக்கு வழக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. அன்றையில இருந்து இன்று வரை நடந்து கொண்டிருக்கு. அப்போ அந்த கலிங்க கோனாருடைய வாக்கின்படி பந்தமதை தனி கண்டு பயங்கோடி வந்த மக்கள் எல்லாம் அந்த இடத்திலே அன்று இரவு தங்கினார்கள். இறைச்சி பாறை பக்கமாக இருக்க ஆடு மாடு அத்தனையும் அந்த இடத்திலே மரித்து சமையல் சமைத்து அன்று சாப்பாடை முடித்தார்கள். எல்லோரும் ஒரு முகமா இருக்கின்ற நேரத்தில் அன்றிரவு அங்கிருந்து மறுநாள் காலையில் மன்னவர்கள் எல்லாம் ஒன்று கூடி அவர் எங்கே வருகின்றார்கள்? எங்கய்யா வருகிறார்? கன்னி மூலை நோக்கி காலடையா வாராரே ஓட்டியல்லோ அவர கன்னி மூலை பாதையாக மேடு தனை கடந்து ஒட்டை மேடு தன்னதி வந்து சேரு வேளையில் அந்த இடமதி ஆசாரமா உட்கார்ந்து
கூடி அமர்ந்திருந்தார்கள். அமர்ந்திருக்கும் போது இந்த கலிங்க கோனார் கூட இருக்கும் மக்கள் எல்லாம் சுற்றுமுற்றும் பார்க்கிறார்கள். சுற்றுமுற்றும் பார்க்க நல்ல இடமா தானே இருக்கு, நம்ம மக்கள் எல்லாம் இதனை விட்டு எங்கு போக அப்படின்னு நினைத்து கலிங்க கோனார் இவ்விடத்திலே நாம இருந்து வாழ்ந்தால் என்ன, வாழ்ந்து வரலாம் இல்லையா அப்படி என்று சொல்லி சிந்தனைகள் செய்து கொண்டு என்ன என்ன செய்வோம் என்று இருந்து யோசனையோ பசு தன்னதை வாழையில் அமர்த்துவார், முன்மாலை தின்னமார் மூதாக்கள் ஆண்டவர் வாழமலை வரட்டுக்கல் வளம்பெரி கோட்டமலை சேம்புத்து மொட்டையிலே சேர்ந்திருக்க எல்லோரும் பார்ப்பசுக்கள் அத்தனையும் பாங்காக நிறுத்தினார்கள். அன்றிரவு அனைவர்களும் அங்கு தங்கி இருக்க மறுநாள் பொழுது விடிந்தது. கலிங்க கோனார் காலையில எழுந்தரித்து கண்டுகளை அவித்து விட்டார். பாலதை கறந்தார். கண்டுகளை அவித்து விட்டு பால் கறக்க கலிங்க கோனார் பாலை கறந்து பார்க்குடத்தில் உச்சில் தன்னுடைய மைத்துனர் பாண்டியராஜன் இடத்திலே ஒப்படைக்க தன்னுடைய மைத்துனர் பாண்டியராஜன் சோனக்கோனார் மூன்று பேரும் சேர்ந்து நாதரை வணங்குகின்றார்கள். கடவுளை சேவித்து வணங்கும் போது அப்ப வணங்குகின்ற வேளையிலே மூன்று பேரும் பசுக்கிடைக்கு காவலா வைக்கணும்னு சொல்லி கலிங்க கோனார் யாரை அமர்த்துகின்றார்? பசுக்கிடை காவலா கலிங்க கோனார் சூச்ச கோனார் இரண்டு நல்ல பேர்களை இருக்க சொன்னார் கோனார்.
இடுக்கி தொண்டு பாதை வழி இறங்கினார். சரி. மூவேர்களும் மைத்துனரோடு இறங்கி கற்பகநாச்சி அம்மன் முன்னாலே வந்து முடி வணங்கி தெண்டலிட்டு வணங்குகின்றார்கள். கலிங்க கோனார், பாண்டியராஜன், சோழக்கோனார் 3 பேரும் கற்பகநாச்சி அம்மன் முன்னாலே வந்து வணங்க அழகான மலையனிதிலே புகழாக வாழுகின்ற அம்மையே கற்பகநாச்சி நம்பி உனதடிமை துன்பவினை தீர்த்து எங்களுக்கு துணையாகவே நின்று ரட்சிப்பது உன் கடமை என்று ஆச்சியார் அம்மையை கட்டுடனே கையெடுத்து வணங்குகின்றார்கள். அந்த கற்பகநாச்சியே கையெடுத்து வணங்குவார். கையெடுத்து வணங்கிய ஒன்று கோடி என்ன வருகின்ற தடத்துல ஒரு புங்க மரம். சரி, புங்க மரம் வேறு ஓடியது. அந்த வழியா நடந்து வராங்க, தெரியாம கால் தடுக்கி கீழே போட்டாரு குடத்தை. பால் குடத்தை கீழே போட்டார் பாருங்க. இப்படி மறுநாளும் கலிங்க கோனார் உதயத்துல பால் குடத்தை கீழே போட்டு வீட்டுக்கு வர மறுநாள் கலிங்க கோனார் இடத்துல பால் குடம் கொண்டு வரும்போது அதே இடத்துல புங்கமர தட்டி பால் குடத்தை கீழே போட்டார். மறுபடியும் கீழே போட்டார். ஆமா. இந்த சிறப்பான வேளையில உனக்கு மட்டும் எனக்கு எல்லாருக்கும் சரிதானே? இந்த சிறப்பான வேளையிலே பாடும் நாமளுக்கு பரிசீலிக்க வேண்டும் என்று போகநல்லூரை சேர்ந்த செல்லச்சாமி ஆசாரி அவர்கள் பெற்ற திருமகள் ராமலட்சுமி அவர்கள் அன்பு கரத்தாலே ராமனுக்கு 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து ஆதரித்த அவருடைய உற்றார் பெற்றார் உறவினர்களோடு இறைவன் அருளால் எப்படி வாழ வேண்டும் வாழ வேண்டும் வளர வேண்டும் வாழ வேண்டும் வளர வேண்டும் வளர் முருகன் அருளாலே வளர் முருகன் அருளாலே வாழ வேண்டும் வளர வேண்டும் வளர் முருகன் அருளாலே வளர் முருகன் அருளாலே
வணங்கி நமஸ்கரித்து விட்டு அவர்கள் எங்கே வருகின்றார்கள்? வேகமோடு புறப்பட்டு கிழக்கு முகம் நோக்கி மூங்கில் பண்ணை பாதையாக புங்கமாற மடியதில் பார்க்குடத்தை இறக்குவார கோடாலியே கையிலெடுத்து அவர் கையில எடுத்து புங்கமாற வியாரதைத்தான் வெட்டுப்பட்ட இடத்திலே சிலையாகப்பட்டது 2 துண்டாக கிடக்க. சரி, 2 துண்டா ஒரு சிலை கிடக்க அப்படின்னு எடுத்து எடுக்கும் போது 2 துண்டாக இருக்கக்கூடிய சிலையின் சிரசை எடுத்து ஒட்ட வைத்தார்கள். கடவுளார் அருளாலே பொருத்தினார்கள். கற்பகனாயிருக்கும் கண்டெடுத்த சிலை இதற்கும் பாலாலே அபிஷேகம் பக்தியாக செய்வார். பக்தியா வணங்கினாங்க. வணங்கும் போது கலிங்க கோனாராகப்பட்டவர் கண்டெடுத்த சிலையை பார்த்து கண்டு வணங்கி வாயினால் கவியை பாடுகின்றார். பொன்னுடன் சேர்ந்த முத்தும் புகழ்ந்த முதும் மாறி பூண்டு வானங்கள் இளங்காத்தனம் மகுடங்கள் சிரசுமின்ன அன்னமின் அடையா தேவை அழகியுடனே வாழும் சென்னிலம் களிநீர் சூடும் திருவட்ட நாதரே போச்சு அப்படின்னு வணங்கினார்கள். திருவட்ட நாதரே அப்படின்னு அவர் போச்சு வணங்கினார். பாருங்க, என்ன ஐயாவுடைய வாயினால் சொன்ன நாமம். ஐயாவுடைய வாயினால சரி, அதான் திருவேட்ட ஐயனார் என்று நாவினால் சொல்லி ஐயாவை வணங்க. அப்போ கலிங்க கோனார் பாடும் போது அருள் வாய்ந்த வேளையிலே சேரன் சோடி பாண்டிய ராஜா அரச மகன் பட்டுக்காரி இப்படியாகவே அரசி மகன் தவசுநாதன் அண்ணாவி சிவபெருமான் கன்னிமார்களோடு மாரோட்டக்காரன் செல்லப்பிள்ளை பெருமாள் சுவாமி சுத்தம் பெரியவன் நல்ல தம்பி வல்லையக்காரன் சங்கிலி உதத்தாறு பாதாள கண்டி கருந்தாயிலால் கருப்பசாமி ஏமகால போத்து இருளப்பசாமி பேச்சு நல்ல பிரமசக்தி மாட நல்ல மாடத்தியோடு பிணமாலை சூடும் பெருமாள் ஏர்வை புத்திரன் பலவேசக்காரன் இப்படி 21 தேவதையும் 61 தேவதையுமாக திருவேட்ட ஐயனோடு 21 தேவதையும் 61 பண்டிகைகளும் அருள் தோன்றி வருகுதையா
கையட்ட போத்தி ஐயனாரும் இடத்திலே இருக்கும் எங்களுக்கு எங்களை கையெடுத்து வணங்கி வேண்டிய பூஜைகளோடு வணங்கினையான உங்களுக்கு காவல் காத்து கட்டுடனே நான் இருந்து உங்களை வாழவடி வாழையாகவே உங்களை வாழ வைப்பேன் என்று சொல்ல அப்பந்தான் கலிங்க கோனார் பாண்டியராஜும் சொல்லுகின்றார்கள் உங்களை நாங்கள் வணங்கி வரணுமானா மாதத்துக்கு ஒரு பொங்கலிட்டு அதோடு மட்டுமல்லாமல் தினமும் காலை மாலை பூஜைகளும் செய்து வருஷம் ஒரு முறை உங்களுக்கு திருவிழாவை நடத்தி கட்டுடனே நாங்கள் கையெடுத்து உங்களை வணங்கி வருகிறோம் என்று தெய்வத்துக்கு முன்னால் வணங்கி நிற்கும் போது அப்ப வணங்கி நிற்கும் வேளையில சாமி வேளையில அங்க என்ன கற்பக நாயர் கற்பக விநாயகர் கற்பக நாச்சியார் இரு பேர்களையும் ஓரிடத்தில் இருக்க வைத்தார்கள் பெரிய கோனார் புரட்டாசி மாதத்திலே நாளாம் சனிக்கிழமையிலே நகரத்தில் உள்ளவர்கள் ஒன்று சேர்ந்து வில்லோடு முரசோடு ஊர் உள்ள மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அவர் வருஷத்திலே ஒரு நாளாய் அவரை வகையோடு வணங்குவார். அப்படி வணங்கி வரும் நாளையில கலிங்க கோனார் கலிங்க கோனார் அந்த புங்க மரம் வேரிலிருந்து வெட்டி எடுத்து பொருத்திய சிலைக்கு கண்டெடுத்த சிலைக்கு திருவேட்ட ஐயனார் என்ற பெயரை சூட்டி குடியிருந்த இடமதில அதற்கு பெயர் நாமோ கொடுப்பாரா. மக்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள் அல்லவா? ஐயன் இருந்ததுனாலதான் கலிங்க கோணர் பெயர் கொடுத்த இந்த திருவேட்ட ஐயனாருடைய நாமத்தை சூட்டிதான் இந்த ஊருக்கு திருவேட்ட நல்லூர்னு பேர். திருவேட்ட நல்லூர்னு பேர் நாமத்தை கொடுத்தார். ஆமா, திருவேட்ட நல்லூர் என்ற பேர் நாமங்களை கொடுக்க அப்படி பெயர் கொடுத்த வேளையிலே ஊருக்கு மேல் திசை ஊரு கால போத்தியை காவலாக வைப்பார். தென் திசை காவலாக ஏமகால போத்தியை காவலாக வைப்பார். ஐவராஜா தன்னையும் ஆதரவா இருக்க வை
கோனார் இப்படி ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு தெய்வங்களை காவலாகவே அமர வைத்து என் கலிங்க கோனார் சரி கலிங்கன் குலம், கருவேலன் குலம், சங்கரன் குலம், சூச்சன் குலம், பிள்ளையார் குலம், குத்தாலக்கோன் ஊரணி இவைகளை வெட்டி கலிங்க கோனார் போட்டு கோயிலையும் தன்னுடைய குமாரர்களுக்கு கொடுத்து தன்னுடைய வழி வழி வம்சங்கள் எல்லாம் என் பின்னால் வரக்கூடிய என் குடும்ப குல மக்கள் எல்லாம் கோயிலையும் குமாரர்களுக்கு கொடுத்து இந்த குலத்தையும் நீங்களே தலைமுறை பரம்பரையாக ஆண்டு அனுபவித்து வர வேண்டும் என்று அவர் போட்டு வைத்த கோயிலையும் அதே பிரகாரம் வணங்கி வர வேண்டும் என்று வரம் கொடுத்து வாக்கு கொடுத்து இப்படி கலிங்க கோனார் வாயாலே தன்னுடைய பிள்ளைகளை வரமது கொடுப்பார் திருவேட்டநல்லூரே சுற்றி உள்ள குளங்களையும் ஊரணிகளையும் நீங்களே பரம்பரையாக இருந்து ஆள வேணும் என்று மக்களுக்கெல்லாம் வரங்களை கொடுத்து தன் மகளை தன்னையும் அழைத்து நான் ஆண்டு வந்த பட்டமதை நீதான் ஆண்டு வர வேணும் என்று அதையும் சொல்லி நீதி அது தவறாமல் நீ ஆண்டு வர வேண்டும் அப்பா ஆறில் ஒரு கடமை வாங்கி அசையாத மணியும் கட்டி எந்தனுக்கு பின்னாலே இருந்தரசு செய்வதற்கு குமாரனிடத்திலே ஒப்படைத்து குடிஜனங்கள் எல்லோரும் வந்து குடிமக்களுக்கு ஏறக்குற குறை இல்லாம எந்த ஒரு குறையும் இல்லாமல் எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் நான் எப்படி ஆண்டேனோ அப்படி மக்களுக்கு எந்த குறைவும் இல்லாம நம்ம ஆயர் குல மக்கள் எல்லாம் யாதவர் குல மக்களை எல்லாம் என்றென்றைக்கும் நீதான் அப்பா கட்டுக்கோப்பாக கவனித்து தேவையை பூர்த்தி செய்து சிறப்பாக ஆள வேணும் என்று அந்த கலிங்க கோனார் வாழ்த்துவாரார் தன்னுடைய குழந்தைகளை இப்படி தன்னுடைய மக்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி வாழ்த்தி கலிங்க கோனார் எந்தனுடைய பேர் விளங்க ஏறி ஒன்று வெட்டி இருக்கிறேன் உங்களுடைய பாலகருக்கு நீங்கள் எந்த பெயர் அது பெயரை கொடுத்து நான் கண்டெடுத்த தெய்வத்தின் முன் கற்சிலையாய் நிறுத்த வேண்டும் முன் பூஜை ஐயனாருக்கும் பின் பூஜை எந்தனுக்கும் காலை மாலை 2 வேளை நீங்கள் பூஜைகளை செய்து வர வேண்டும் என்று இத்தனை விவரங்களையும் எடுத்து சொல்லி நான் செய்தபடி தெய்வங்களை வணங்கி ஊர் மக்களை எல்லாம் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தீர்களே ஆன வாழையடி வாழையாக உங்களை வாழ வைப்பேன் என்று வரம் கொடுக்க கலிங்க கோனார் அவர் சொன்ன வாக்கின்படி கலிங்க கோனார் வழி வழியாக வந்த மக்கள் எல்லாம் அவருடைய பரம்பரை வந்த மக்கள் எல்லாம் இந்த திருவேட்டநல்லூர் வாழும் மக்கள் எல்லாம் யாதவர் குல மக்கள் கோனார் குல குணமுடைய அனைவர்கள் ஒன்று கூடி கலிங்க கோனார் வாக்கின்படி ஐயனுக்கு முன்பு செய்யும் கலிங்க கோனாருக்கு பின் பூஜையும் செய்து தெய்வத்தை வணங்கி வாழையடி வாழையாகவே வாழ்ந்து கொண்டு வருகின்றார். வாலி படிச்சிருவாங்க.